Hello viewers, இது ஏவி ரிசீவர் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மரான்ஸ்ல SR8015 இந்த ரிசீவரை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை வந்து Subscribe பண்ண மறந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. சோ நீங்க லைக் பண்ணீங்கனா தான் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படினு எனக்கு தெரியும். நானுமே நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எதுவா இருக்கும். சோ ஏவி ரிசீவர் ரிலேட்டட் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து போட்டுருக்கோம். எல்லாமே வந்து பாருங்க. அதே மாதிரி ஏவி ரிசீவர் சேல்ஸ் வந்து பண்றோம். சோ இந்த ரிசீவருமே வந்து சேல்ஸ் பண்றோம். நல்ல ஆஃபர்ல இருக்குது. சினிமா 30 ரிலீஸ் ஆகிருக்கிறனால இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நீடு இருக்கிறவங்க என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏவி ரிசீவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏவி ரிசீவரை. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து ரிசீவர் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டுன்னு வெளியில் ஒரு நல்ல பாக்ஸு, அதுக்கப்புறமேட்டு உள்ளக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வச்சு அடைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தெர்மாகோலு. ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா பொக்கிஷம் மாதிரி உள்ளக்க வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தெர்மாகோல் ஏதோ லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குது. எதுலேருந்து வந்துருக்குதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து மரான்ஸோட மேனுவல், SR8015ஓட மேனுவல் இருக்குது. தென் இதில் வந்து ஒய்ஃபை ஆண்டனா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரிங்கு, நம்ம ஸ்பீக்கரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டிக்கரிங் அது எல்லாமே இதில் இருக்குது. தென் இது வந்து அந்த நம்ம கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆடிசை மைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆடிசை மைக்கை ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அட்டையிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைபேட் வந்து இதில் இருக்குது. தென் ரிமோட்டு. ஸோ ரிமோட்டில் SR8015 மட்டும்தான் இதில் வந்து டிஸ்பிளே வரும். மற்ற எந்த ரிமோட்லேயுமே வந்து டிஸ்பிளே இருக்காது. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேயோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பேக் லைட்டும் வந்துடும். ஸோ இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பேக் லைட், அதாவது ஆரஞ்சு கலரில் லைட் எரியும். ஸோ இது வந்து நல்ல சாஃப்ட் டச்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த சினிமா சீரிஸ் 2023 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு அடிக்கும், ஹார்டாக இருக்கும். பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தென் அதுக்கு வந்து டோஷிபாவிலேருந்து பேட்டரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க, டோஷிபா பேட்ரி. தென் ஆடிசை மைக்கு. ஸோ இந்த மைக் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மைக் வச்சு தான் வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மைக் வச்சு பண்ணிங்கன்னா தான் ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து கிடைக்கும். நம்ம லேப்டாப்பில் வந்து பண்ணுறதுக்கு 95% ரிசல்ட் வந்து இந்த மைக் வச்சு பண்ணுறதுக்கே வந்து கிடைக்கும். கேலிப்ரேஷன் யாருக்கும் பண்ணணும்னாலும் என்னை கூப்பிடுங்க, தாராளமாக வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்கலாம். தென் பவர் கார்டு. ஓகே, ஸோ
ஸோ நம்ம இந்த தெர்மாகோல் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு செட்டை நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். ஓகே காய்ஸ், செட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ மரான்ஸோட தனித்துவமான டிசைன் இது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த எஸ்ஆர் சீரீஸு. 2023 சினிமா சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கர்வ் இருக்காது, அப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். ஸோ இதில் வந்து அந்த கர்வோடு போட்டு ஒரு பக்காவான சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து போர்ட் ஹோல் டிஸ்பிளே அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்புட் என்ன கொடுத்துருக்குறோம், என்ன வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம்னா இதற்கு உள்ளாரையும் ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இந்த ஸ்டிக்கரை கிழிச்சு எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஸ்டிக்கரை கிழிக்கலைன்னா என்ன ஆகும்னா அந்த தூசி வந்து அப்படியே பட்டு அந்த இடம் வந்து ஸ்டிக்கர் மாதிரியே வந்து தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிழிச்சிருவோம். ஓகேவா, எடுத்தாச்சு. ஸோ இது வந்து டோரை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு உள்ளக்க வந்து ஒரு டிஸ்பிளே தெரியும். ஸோ இது வந்து 2 லைன் டிஸ்பிளே அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து பியூர் டைரக்ட், எம்டாக்ஸு, டைனமிக் EQ, டைனமிக் வால்யூம், ஸோ மூவி, மியூசிக், கேம் இது எல்லாமே வந்து சோர்ஸு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இன்புட் வந்து கொடுக்குறது. இது வந்து செட்டப் மைக்கு, இது வந்து USB, இது வந்து HDMI, இது வந்து இந்த கோஆக்சியல் அந்த பழைய ரிசீவரில் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ரிமோட்டில் உள்ள அந்த லெஃப்ட் ரைட்டு பட்டனு, என்டரு, செட்டப்பு, பேக்கு, ஸோ இது எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். ஸோ அட்டகாசமாக இருக்குது ரிசீவர். நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. சினிமா 30 ரிலீஸ் ஆகிருக்கிறனால ஒரு பெட்டர் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீடு இருக்கிறவங்க இப்போமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இதிலே வந்து ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. IMAX, DTS:X, HDAM, Aero 3D, Dolby Atmos, ரூம் காலிப்ரேஷன், ஆடிசை, ரோன், ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, 8K சப்போர்ட்டு, 4K 120, VRR, HDR10+, ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் வந்து ரிசீவரோட டாப் ஆங்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ப்ளிஃபையர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ப்ளிஃபையர் வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை தெரியுது பார்த்திங்களா, மரான்ஸ் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ செட்டோட டோட்டல் டெப்த் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து 18 இன்ச்சு இருக்குது. தென் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் வரும். தென் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.3 இன்ச் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய டேபிளில் தான் நீங்கள் வந்து இதை வைக்க முடியும். ஸோ இதில் நட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காப்பர் நட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மரான்ஸில். ஸோ எல்லாமே வந்து காப்பர் நட்டு. தென் இதோட பேக் சைடை வந்து பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேக் சைட்லேயுமே வந்து காப்பர் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் சேசிஸ் தான் வந்து காப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபுல் காப்பர். இதோட சேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காப்பரில் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி காப்பர் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பீக்கர் டெர்மினல்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து அனலாக் இன்புட்டு. ஸோ இது வந்து ப்ரீஆம்ப் அவுட்புட். இது நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து ப்ரீஆம்ப் அவுட்புட்டு. தென் இது வந்து சப்வூஃபர் அவுட்புட். இது ரெண்டும் வந்து சப்வூஃபர் அவுட்புட்டு, கோஆக்சியலு, ஆப்டிக்கலு, RS-232, ரிமோட் கண்ட்ரோல் இன்னு. அதாவது இது வந்து பவர் ஆம்ப் வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ மரான்ஸில் உள்ள பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி RCA பின் போடுற மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி DC 12 வோல்ட்டும் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா IR ஃப்ளாஷர் அப்படிங்கிறது. IR ஃப்ளாஷர்னால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாலில் இந்த ரேக் வச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசீவர் வந்து பக்கத்து ரூம்லையும் பக்கத்து ரூமில் கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை வாங்கி நம்ம உங்களோட தேட்டர் ஹாலில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து நமக்கு ரிமோட் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பக்கத்து ரூமில் வந்து இருக்கும் போகும்போது தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோ இன்புட், அதுக்கு உண்டான கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை பற்றி ஒன்று சொல்லணும். அந்த அசம்பிள்டு ஆம்பிளிஃபையர், அசம்பிள்டு சப்வூஃபர்லாம் தயாரிக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சப்வூஃபர் வந்து ஹம்மிங் நாய்ஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆம்பிளிஃபையர்லேருந்து கிரவுண்டை எடுத்து இதில் வந்து டச் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் போடுறது வந்து அட்வைசபிள் வந்து கிடையாது. சப்போஸ் அதில் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, அவங்களோட பவர் ஆம்பிளிஃபையரில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா அது வந்து இந்த ரிசீவர் வரைக்கும் வரும். அதனால் அந்த மாதிரி அசம்பிள்டு சப்வூஃபர் வந்து போடாதீங்க. எப்போவுமே வந்து பிராண்டட் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அதுதான் வந்து எப்போவுமே வந்து பெஸ்ட்டு. இது வந்து ஃபோனோக்காக கொடுக்கக்கூடிய சிக்னல் கிரவுண்டு, நாய்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அவங்க வந்து அவங்களோட பவர் ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஹம்மிங் நாய்ஸ் வரக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், இது வந்து எல்லாமே HDMI, டோட்டலாக 7 HDMI, 7வது HDMI தான் வந்து பார்த்திங்கன்னா 8K, மற்ற எல்லாமே வந்து 4K சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து 3 HDMI அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ARC, ERC சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து Zone 2ல் 4K அவுட்டு, வீடியோ அவுட்டு. இது வந்து மானிட்டர் 2, ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டல் பவர் கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 780 வாட்ஸு. ஸோ செட்டு வந்து மேட் இன் ஜப்பான், அவ்வளோதான். ஸோ ரியர் பேனலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ ஒரு அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பக்காவான செட்டு. யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடலாம். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது இந்த ரிசீவரை நம்ம வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏவி ரிசீவர் வந்து நியூவாக வந்து சேல்ஸ் பண்ணுறோம். எல்லாமே ஓல்டு ஐட்டம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் பண்ணாலும் நியூ ஐட்டம் வந்து நிறையா வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏவி ரிசீவர் நம்ம கூலிங் ஃபேன் வந்து பிரத்யேகமாக ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கூலிங் ஃபேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர், இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது, இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. நம்ம 2 கூலிங் ஃபேன் கொடுப்போம். ஸோ அந்த 2 கூலிங் ஃபேனை ரிசீவர் மேலே அப்படியே நீங்கள் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை, அதாவது அந்த ஹீட் சிங் மேலே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே நம்ம ஃபேன் வந்து சக் பண்ணி அப்படியே வெளியே வந்து தள்ளிடும். இதனால் ஏவி ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கூலிங்காகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.